அதே போல் பார்த்தீங்கன்னா எங்கள் சேலம் மாவட்டம் பகுதியில் வந்து தருமபுரி மாவட்டம் சேலம் மாவட்ட பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா தமிழ்நாடு பார்டர், அது எல்லை பகுதி. அங்கே வந்து என்னன்னா நம்ம தமிழ் ஆட்கள் வந்து இந்த தமிழர்கள் போய் அங்கே போட்டு ஒகேனக்கல்ல போட்டு ஓட்டுறாங்க. பல தொழில்கள் அங்கே வந்து ஆற்றுல மீன் பிடிக்கிற தொழில், இந்த மாதிரி தொழில்கள் அங்கே இருக்கிற மக்கள் அதுதான் அவங்களுக்கு தொழில். ஆடு மாடு மேய்ப்பது, மீன் பிடிப்பது தான் தொழில். அப்படி அங்கே போகிறப்போ அந்த மக்கள் கொஞ்சம் கர்நாடகா பார்டர்ல ஓரத்தில் ஆத்தங்கரையில் போய் மீன் பிடிச்சிட்டா உடனே இது வரைக்கும் ஒரு 3 பேர்த்த அந்த கர்நாடகா ஃபாரஸ்ட்காரங்க வந்து எங்க எல்லைக்குள்ள வரீங்க அப்படின்னு சொல்லி மீன் பிடிக்க போனவங்கள காட்டுக்குள்ள வேட்டைக்கு மிருகத்தை வேட்டையாட வந்தாங்கன்னு சொல்லி பொய்யான ஒரு செய்தி சொல்லி தமிழர்கள் அந்த பார்டருக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி 3 பேரை இது வரைக்கும் கொலை செஞ்சு போட்டுட்டு ஆத்துல கொண்டாந்து முழுக்கி விட்டுட்டு யாரோ அடிச்சு போட்டுட்டாங்கிற ஒரு பொய்யை பேசிட்டு இருந்தாங்க. ஒரு 2 ஆண்டுக்கு முன்னாடி அண்ணனை மேட்டூர் பகுதிக்கு வர வச்சு பாலார் செக் போஸ்ட்லயே காரைக்காடுங்கிற இடத்துல, அந்த இடத்துல தமிழ்நாடு செக் போஸ்ட்கிட்டே நாங்க கூட்டம் போட்டு ஒரு 2000 மக்களை திரட்டி அண்ணனை கூப்பிட்டு அங்க வந்து நாங்க ஒரு கண்டன கண்டன கூட்டமா நடத்தினோம். அந்த கூட்டத்துல வந்து அண்ணன் மிகப்பெரிய ராஜான்ற ஒருத்தரை வந்து கொன்னு ஆத்துல மூட்டை கட்டி போட்டுட்டு யாரோ கொன்ன மாதிரி விட்டுட்டாங்க. அதை கண்டிச்சு அண்ணன் அங்க வந்து அந்த பார்டர்ல வந்து பேசிட்டு வந்தாரு. அவர் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பத்துக்கு 1 லட்ச ரூபா அவர் நிதியாவும் கொடுத்தாரு, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு, ராஜாங்கிற அவங்க ஃபேமிலிக்கு. அதே போல அரசுகிட்ட சொல்லி 5 லட்ச ரூபா அரசும் வந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு நிதி கொடுத்தாங்க. அதன் பிறகு அந்த பார்டர்ல வந்து அதுக்கப்புறம் அந்த ஃபாரஸ்ட்காரங்க அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இப்ப 2-3 ஆண்டுகளா இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு எந்த தமிழர்கள் அந்த பார்டர்ல போனாலும் அது மாதிரியான நிகழ்வு நடக்கல. நான் இங்க எதை நான் யோசிக்கிறேன்னா, என் கணவர் உயிரோடு இருந்த காலத்துல இந்த கர்நாடகா அரசு அதிகாரிகள் ஒரு பய எண்ணத்திலேயே இருந்தாங்க. அங்க வந்து தமிழர்கள் மீது கை வச்சா வீரப்பன் இருக்கிறாரு, ஏதாவது செஞ்சிருவாரு அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா அவர் இல்லாத கட்டத்துல இப்ப என்ன ஆகுதுன்னா, யாரு வேணும்னா தமிழர்களை எது வேணா செஞ்சிடலாங்கிற அந்த கர்நாடகா அரசாகட்டும் அந்த அதிகாரிகளாகட்டும் ஒரு தவறான சிந்தனையில இருக்காங்க. அதுக்கு வேல்முருகன் மாதிரி ஒரு தலைவர் இன்னைக்கு தேவைப்படுது என்பதை நான் உணர்றேன். ஏன்னா அவர் வந்து உண்மையாவே மக்கள் பக்கம் நிக்கிறாரு, மக்களுக்காக உண்மையை பேசுறாரு, அதிகாரிகளை அழுத்தம் கொடுத்து கேட்கிறாரு, நியாயத்தை தான் கேட்கிறாரு. அவர் தப்பா வந்து என் கணவர் மாதிரி துப்பாக்கி எடுத்து நான் சுற்றுவோம் அந்த மாதிரி கிடையாது. ஜனநாயக ரீதியா அந்த மக்கள் அந்த மண்ணில வாழ்வதற்கு உரிமை இருக்கா இல்லையாங்கிறத அந்த அதிகாரிங்கிட்ட ஒரு அழுத்த திருத்தமான கோரிக்கைகளை வைக்கிறாரு. அப்படிங்கும் போது அது அதிகாரிகளுக்கும் புரிகிறது. அது ஒரு வேல்முருகன் வந்து தைரியமா எந்த இடத்துலயும் நின்று கேள்வி கேட்கக்கூடிய ஆளு அப்படிங்கிறத நினைச்சு இன்றைக்கு சில அதிகாரிகள் அண்ணன் முத்தமிழர் வேல்முருகன் மேல வந்து ஒரு மரியாதை நிமித்தமோ இல்ல ஒரு அச்சத்தின் நிமித்தமோ அவர் வந்து ஒரு விஷயத்த கையில் எடுத்தால் அதன் பிறகு அந்த அதிகாரிகள் வந்து அதை கைவிடுறாங்க. அதை நான் கண் கூட நான் பார்த்திருக்கேன் சில இடங்கள்ல. இப்பவும் அந்த பகுதியில பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்துல இந்த நெருப்பூர் யாமனூர் கிராமம் பெண்ணாகரம் தாலுக்காவில் வந்து சில ஃபாரஸ்ட்காரங்க ஒரு சில பிரச்சனைகள் அங்க காலங்காலமா வெள்ளக்காரங்காலத்துல இருந்து அந்த மக்கள் அங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஜி.கே. மணி எம்எல்ஏவா இருந்த காலகட்டத்துல 3 முறை அவர் எம்எல்ஏவா இருந்திருக்கிறாரு. அவர் முன்னாடி ஒரு 10 வருஷம் முன்னாடியே அவர் வந்து அந்த ஏரியாவுக்கு கரண்ட் வாங்கி கொடுத்துருக்காரு. பஞ்சாயத்துல இருந்து எல்லா பைப் லைன் தண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த மக்கள் இன்னைக்கு அங்க வந்து ஆடு மாடு மேய்க்க கூடாது, மீன் பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க போய் அந்த தண்ணி காவேரி தண்ணி ஏறனா அவங்க விவசாயம் பண்ண மாட்டாங்க. தண்ணி இறங்கிட்டா அந்த படுகையில வந்து ஏதாவது விவசாயம் பண்ணுவாங்க. ஏதாவது ராகி கம்பு இந்த மாதிரி ஏதாவது சிறுதானியங்கள் தான் விவசாயம் பண்ணுவாங்க. அந்த மக்கள் அங்க விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இப்ப கூட 10 பேர்த்து மேல வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இது மாதிரி அந்த மக்கள் வந்து அண்ணங்கிட்ட இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து மனுக்கள் கொடுத்து மனுக்கள் வாங்கி அண்ணன் சட்டமன்றத்துல சில விஷயங்கள் அந்த மனுக்களை வச்சு கவன ஈர்ப்பு தீர்மானத்துல வந்து கொண்டு வந்து நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்கான பிரச்சனையை சட்டமன்றத்துல அண்ணன் பேசியிருக்கிறாரு. இந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் வச்சு பேசி சில கோரிக்கைகளை அண்ணன் தீர்த்து கொடுத்திருக்கிறார். சில கோரிக்கைகள் வந்து நிலுவையில் அரசு அப்படியே நிலுவையில் அது பண்ண முடியாத ஒரு சூழல்ல நிலுவையிலே
இருந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு சட்டமன்றத்துக்குள்ள வந்து பேசக்கூடிய ஒரு தலைவர் நமக்கு தேவை என்பதாலதான் அவர் வந்து இந்த சட்டமன்றத்துல எம்எல்ஏவா ஆகி சட்டமன்றத்துக்குள்ள போகணுங்கிறதா தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தொண்டர்களுடைய நோக்கம். ஏன்னா அவர் ஒரு எம்எல்ஏவா இருந்து தொடர்ந்து டோட்டல் தமிழ்நாட்டுக்குமே பேசுறாரு. அவருடைய தொகுதி வந்து பண்ருட்டி தான். ஆனா பண்ருட்டி மக்களுக்காக மட்டும் அவர் பேசல, டோட்டல் தமிழ்நாட்டு மக்களுக்கு அத்தனை பேர்த்துக்கும் பேசுறாரு. தமிழகத்தை கடந்து இன்னைக்கு புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்களுக்காகவும் அவர் போராடிட்டு இருக்கிறாரு, பேசிட்டு இருக்கிறாரு. ஏன் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஏன் ஆதரிக்க கூடாது? அவருக்கு ஏன் ஆதரவு கொடுக்க கூடாது? என் தமிழ் மக்களை நீங்களா விழித்து கொள்ளுங்கள். என்னைக்கு நீங்க விழித்து ஒரு நல்ல தலைவர் பின்னாடி நீங்க நின்று இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் நல்ல ஒரு சுதந்திரமா வாழக்கூடிய ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை எப்போது நம்ம கொடுக்க போறோம்? இன்னும் அடிமைத்தனத்திலேயே நம்ம அடிமையிலே இருக்க போறோமா? அரசு அதிகாரிகளால் அடக்குமுறை, லஞ்ச லாவண்யம், ஊழல், அதுக்கு பின்னாடியே நாம கிடக்க போறோமா? இதை நினைத்துதான் எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வேதனையாக இருக்குது. தமிழ்நாடு மக்கள் உண்மையா உணர்ந்தீர்களானால் எங்கள் அண்ணன் முத்தமிழர் வேல்முருகன் பின்னாடி நீங்க அணிவகுத்து எதிர்காலத்துல நல்லதோர் அரசியலை இங்க நிலைநாட்டி அனைத்து தமிழ் மக்களுக்கும் அனைத்து உரிமைகளையும் பெற்று தருவார் என்று உறுதியாக நான் சொல்லி இந்த நேரத்தை நான் முடிச்சு கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உண்மை, சமத்துவம், சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.